friends, welcome back to our channel. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னா நம்ம KFC ஸ்டைல் சிக்கன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வீட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல செய்ய போறோம். நம்ம சூப்பரான சிக்கன் அதை வீட்லயே சிம்பிளா நம்ம செய்த நம்ம குட்டீஸ்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம செய்துட்டோம்னா வீட்ல அப்படியே காலி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் சிக்கன் வந்து நம்ம வீட்ல இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் முதல் நாள் நைட்டே வந்துட்டு அதை நான் ஊற வச்சுட்டேன். ஆனா நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது நீங்க எப்படி ஊற வைக்கிறேன் அப்படிங்கறத வீடியோல பாருங்க. அதுக்கு முந்தி வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து நான் எப்படி செய்திருக்கேன் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வீடியோ பார்த்துட்டு அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு சூப்பரா ரெடி பண்ணிடலாம். வாங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டா ஒரு 3/4 கிலோ சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸா வெட்டி நம்ம வாங்கியிருக்கோம். இதுக்கு ஸ்பெஷலா தோலோட இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால நம்ம தோலோட வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து நல்லா 1/4 லிட்டர் வந்து இது வந்து மோர். இப்போ நம்ம வந்து உடனே கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் வினிகர் சேர்த்தோம்னா அது பட்டர் மில்க் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 3/4 கிலோவுக்கு இவ்வளவு போதும், நிறைய தேவையில்ல. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இது ஆனியன் பவுட்ரு. இது இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு பாதி ஆனியன் எடுத்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு. இப்போ இதில் வந்து நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. ஏன்னா இது சேர்த்தா தான் அவ்வளோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு சேர்த்துப்போம். இப்போ வந்து நல்லா கரெக்டாக ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் இது வந்து 1 டீஸ்பூன். இப்போது அதுக்கப்புறம் வினிகர் வந்து கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ரொம்ப இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் தான், ரொம்ப சேர்க்க வேண்டியில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து வினிகர் ரொம்ப சேர்த்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் அது வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த சிக்கனுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உப்பு பத்தலை, இதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அப்படியே வந்து எடுத்து இதில் அப்படியே ஃபுல்லாக உள்ள எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது. நான் இதில் 2 லெக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். இப்போ சேர்த்தச்சு எல்லாத்தையும் சிக்கன்லாம் இதில் மொத்தமாக சேர்த்துடலாம். இப்போது இதில் வந்து இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து மறக்காமல் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த KFC ஸ்டைல் சிக்கன் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக கொடுக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கவர் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இதை நல்லா ஒரு நைட்டு வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச சிக்கன் வந்து நல்லா வந்து நான் அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு 2 ஹவருக்கு முந்தையே எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. நான் எடுத்து வச்சு இப்போ அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கப்பு வச்சிருக்கோம். இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து இதுல வந்து நல்லா டிப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கப்பு வந்து மைதா, 1/2 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பர் இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பால்,
இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், கட்டியெல்லாம் இல்லாம. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரிதான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருந்தாதான் சிக்கன் வந்து நல்லா பர்ஃபெக்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம மைதா எடுத்து வச்சிருக்கோம், நல்லா 1/2 கிலோ மைதா. இது கொஞ்சமா சால்ட் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா அடுத்தது இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, நம்ம வந்து சிக்கன் எடுத்தாச்சு. முதல்ல இந்த மைதா மாவுல நல்லா வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மாவு எங்க பார்த்தாலும் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி புரட்டிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா மைதால டிப் பண்ணிட்டு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாவு, அதுலயும் நம்ம டிப் பண்ண. இதை எடுத்து திரும்ப வந்து நம்ம மைதால போடும். ஓகே, இது வந்து நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்றோம். பாத்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கு, நல்லா சூப்பரா வெந்திருக்கு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டாதான் கொஞ்சம் கை வைக்க முடியும் போல இருக்கு. என்னால கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சது, ஆனா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், அதனால வந்துட்டு வீடியோ இன்னும் இருட்டாகிற மாதிரி இருக்குது, மழை வர பெய்யுது. அதனால நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் தான் நான் கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தேன். நான் வெந்துட்டே இருக்கு. இப்ப இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் வீட்டுல செய்து பாருங்க. ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான KFC ஸ்டைல் சிக்கன் வந்து உங்களுக்கு சூப்பரா வரும். இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அப்புறம் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க லக்ஷ்மி.